अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मैं यहदिल्लाहु व युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। வானங்களையும் பூமியும் தக்க காரணத்துடன் ஆறே நாட்களில் படைத்த அழகுற ஆட்சி புரிகின்ற ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று போற்றி புகழ்ந்தவனாகும். மேலும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கிய ஒவ்வொன்றும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எச்சரித்தவர்களாக தனது உரையை ஆரம்பம் செய்வார்கள். அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவராக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்கின்ற இந்த ஓரிரை கொள்கை உலகத்தில் எல்லா திசையிலையும் எதிர்க்கப்படக்கூடிய முதன்மையான ஒரு கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் விட மக்களால் அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய ஒன்று இந்த இஸ்லாமிய கொள்கை மட்டும்தான். உலகத்தில் எந்த திசையிலும் எந்த மூலை முடுக்கிலும் எதிர்க்கப்படாமல் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த மார்க்கம் எதிர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற என்றால் அது இந்த கொள்கைக்கான மிகப்பெரிய ஒரு ஆகச் சிறந்த ஒன்றாக இருக்கு. இது இன்று மட்டுமல்ல, இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த கொள்கை துவக்கத்தில் இருந்து மனிதன் படைக்கப்பட்ட காலம் முதல் கொண்டு இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் கடுமையான எதிர்ப்புகள் கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் இந்த மார்க்கம் இன்று வளர்ந்து கொண்டு நம்மளை எல்லாம் அடைந்திருக்கின்றது. இப்படி அடைந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இன்றும் நாம் வாழக்கூடிய பகுதிகளிலும் நாடுகளிலும் எதிர்க்கப்படுது என்றால் அது வைக்கக்கூடிய முதன்மையான குற்றச்சாட்டுகளை இதை எப்படியாவது ஒழிக்க வேண்டும், இது எப்படியாவது இல்லாமல் ஆக்க வேண்டும், இந்த கொள்கையை குறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்கள். பல்வேறு குறைகளை கண்டறிந்து நாங்கள் சொல்கின்றோம் என்று வாதங்களை வைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதுல இன்றைக்கு எடுக்கக்கூடிய முதன்மையானது என்ன என்றால் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த உரிமைகள் இஸ்லாத்துல முற்றிலுமாக இல்லை. பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது. இஸ்லாம் பெண்களை ஒரு போக பொருளாக வைத்திருக்கின்றது. இஸ்லாம் பெண்களுக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமையும் சுதந்திரத்தையும் வழங்காமல் இருக்கின்றது என்று இந்த இஸ்லாத்தை குறைப்படுத்துவதற்காக இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்கள், இஸ்லாம் குறித்து ஒரு நடுநிலையாக பேசக்கூடிய மாற்று மதத்தவர்களிடத்திலிருந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கூட இந்த வாதத்தை தான் வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏனென்றால் இஸ்லாம் இன்னைக்கு அபரித விதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி மக்களிடத்துல வெகுவாக கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு இந்த கொள்கை பல மக்களிடத்தில் சென்று இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பார்க்கிறாங்க அதனுடைய வளர்ச்சியுடைய விகிதம், அதனுடைய அந்த கொள்கையுடைய பின்பற்றக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை பார்த்து இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான காரணத்தை அலசி ஆராய்ந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதுல முக்கியமா இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை இலக்காக வைத்திருக்கிறாங்க. அதை வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க என்பதை பார்க்க முடியுது. ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கான உரிமைகளை எந்த அளவுக்கு வழங்கி இருக்கின்றது,
எந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் மார்க்க ரீதியாக எடுத்து பார்த்தால் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில இஸ்லாம் பெண்களுக்கு என்று வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள், அதற்கான முன்னுரிமைகள் பல ஏகப்பட்ட நிகழ்வுகளை நம்ம காண முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது இறை நம்பிக்கையாளர்களுக்கு, மோமீன்களுக்கு முன்மாதிரியாக சொல்லக்கூடியதுல இந்த மரியல் இஸ்லாம் அவர்களையும் ஆயிஷா அம்மையார் அவர்களையும் சொல்லக்கூடிய நிகழ்வு எல்லாம் பார்க்க முடியும். இரண்டு பெண்களையே முன்மாதிரியாக, இறை நம்பிக்கை உடையவர்களுக்கு இரண்டு பெண்களை முன்மாதிரியாக காட்டுறான். இறை நம்பிக்கை கொண்டிருக்கீங்களா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்றீர்களா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா? இப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் இவர்களை நீங்கள் முன்னுதாரணமாக கொள்ளுங்க. ஏன்? இவருடைய அந்த வாழ்வியல், அந்த நடைமுறை, பிரவுனுடைய மனைவியாக இருந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு அரசனாக, அந்த நாட்டின் வல்லரசாக இருந்து கொண்டு அவருடைய நீ மனைவியை பார், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை நீ பார் என்று அந்த பெண்களை அல்லாஹ் உதாரணமாக காட்டும். பெண்களை இஸ்லாம் மதிக்கல, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துது, பெண்களை அவர்களுக்கான எந்த உரிமையும் கொடுக்கலன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. இப்படி வைக்கக்கூடிய இந்த மாதிரியான வாதத்திற்கு நாம் அறிந்து கொண்டு அதற்காக பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கணும். இன்னைக்கு இதைத்தான் நம்மளை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொருத்தரையும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்குண்டான நிகழ்வுலாம் நடக்குது. இஸ்லாமியுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதற்காக திட்டம் இன்றளவு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வினாடி ஒரு திசையில இதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறான், இதற்காக திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறான். அப்ப இதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினாத்தான் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை விதைத்து வைத்திருக்கிறாங்களே, அதை கலைந்து மக்களிடத்தில் ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எடுத்து ஏற்படுத்த முடியும். அதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் இரண்டு பெண்களை முன்மாதிரியாக காட்டுறான். அப்படி காட்டக்கூடிய எதற்கு காட்டுறான்? அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து, அந்த கொள்கையில எந்த அளவுக்கு இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கூட அவர்கள் நினைத்த அடிப்படையில் வாழலாம். அப்படி வாழக்கூடிய பிரவுனுடைய அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவருடைய மனைவியாக இருந்து கொண்டு அவ்வளவு ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்க நினைத்த அளவுக்கு வாழலாம் தானே. நினைத்த அடிப்படையில் அவருடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் நினைத்த போது இன்பத்தை அனுபவித்துக் கொள்ளலாம், நினைத்த அடிப்படையில் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தோடு அந்த இன்பம், அதனுடைய சுகபோகங்கள் எல்லாம் நிறைவடைந்துவிடும். ஆனால் மறுமையில நான் வெற்றி அடைவதாக இருந்தால், ஆனால் அல்லாஹ்விடத்துல நான் வெற்றியாளராக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய நிலையில் என்னை காப்பாற்றக்கூடியது இந்த கொள்கை தான். நான் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய ஒன்றாக இருந்தால், இந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்தால் தான் என்னால் என்ன செய்ய முடியும், நான் மறுமையில வெற்றி அடைய முடியும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒரு கண்ணியமான ஒரு நிலையை நான் அடைய முடியும் என்பது உறுதியாக இருந்தான். அதுல அல்லாஹ் அவர்களை பெண்களை உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான் என்றால் இதுல பாரபட்சமே இல்லை. நீ பெண்களை மற்ற ஏனைய சமுதாய மக்களிடத்தில் பார்த்தால் முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்களான்னு சொன்னா பெண்களுக்கான உரிமையை பற்றி பேசுவாங்க. பெண்களுக்காக உரிமைகள் அந்த அளவுக்கு தேவைப்படுது, நீ பெண்களுக்கு சுதந்திரத்தை வழங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், பெருந்துரிமை பேசக்கூடியவர்கள் எதை பற்றி பேசுவாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஆடை சுதந்திரம் வழங்கல, அவர்களுக்கான ஆடை சுதந்திரம் வழங்கப்படுதா இஸ்லாத்தை என்று சொல்லும் போது இஸ்லாத்துல சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இதை எடுத்து வச்சிருப்பாங்க. பெண்கள் நினைத்த அடிப்படையில ஒரு ஆடை அனுபவிக்க முடியுதான், நீங்கள் பர்தாவை போட்டு அதுல ஹிஜாப் என்ற பெயரை போட்டு அவருடைய ஆடை சுதந்திரத்தை நீங்க மறுக்கிறீங்க, நீங்க அவர்களுக்கான எந்த ஒரு உரிமையும் கொடுக்கல என்று ஆடையை அரைகுறையாக அனுபவிக்க போடுவதையும் அதை போட்டு மகிழ்வதையும் ஆடை சுதந்திரமாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். அதையே ஒரு பெருமையாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறான். ஒரு ஆடை சுதந்திரம் கூட இஸ்லாத்துல இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆனால் இங்க சமுதாய மக்களை பாருங்க, நான் என் பிள்ளைகளுக்கு எப்படி சுதந்திரத்தை கொடுத்திருக்கேன், என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்திருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு பேசக்கூடியவர்கள் ஏராளமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆடை சுதந்திரத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இன்று இந்த புதிய ஒரு ஆட்சி தொடங்கின பிறகு இன்னைக்கு மக்களால் குறை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு.
ஒவ்வொரு காலகட்டத்துல தான் இருக்கு. இது எந்த ஆட்சி, இந்த ஆட்சி, அந்த ஆட்சின்னு குறை சொல்வதற்கெல்லாம் இல்லை. இது தொடர்ச்சியாக எல்லோருடைய ஆட்சி காலத்திலும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். ஒரு கணக்கீடுக்காக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இந்த ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 40 நாட்கள்ல எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் அதிக நடந்திருக்கு. தமிழகத்துல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்க. இந்த பாலியல் குற்றங்கள் நடந்த பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தால் இன்னைக்கு குறை சொல்றாங்க, ஆடை சுதந்திரம் இஸ்லாம் வழங்கப்படல, அவர்கள் ஹிஜாப் என்று ஒன்றை போட்டு அவருடைய முற்போக்குத்தனத்தின் அடிமைத்தனமாக வைத்திருக்கிறீங்க, அது அவர்களுக்கு எந்த ஒரு சுதந்திரத்தையும் வழங்கல என்று நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. இதுல நீங்க இந்த பட்டியலை எடுத்து பார்த்தா 200 பேர் பட்டியலில் எத்தனை இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? 200 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. இதுல இஸ்லாமிய பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் மற்ற சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, முழுமையாக அதுல பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் இஸ்லாமிய பெண்கள் மட்டும் அதில் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க? அதுல விதிவிலக்காக அவர்கள் அதுல மாற்றமாக இருக்கிறாங்களே, என்ன காரணம்? எடுத்து பார்த்தால் எதை இவர்கள் முற்போக்குத்தனத்தின் அடையாளமாக, அடிமைத்தனத்தின் அடையாளமாக இன்னைக்கு மக்களிடத்தில் வெறுப்பு பிரச்சாரத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்கு, அதுதான் அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கு, அதுதான் அவர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை அவர்கள் பேணி பாதுகாக்கும் போது மார்க்கம் சொல்லிய அடிப்படையில் அவரை ஆடை அணியும் போது அவர்களுக்கான சுதந்திரத்தை பெற முடியுது. அவர் இன்னைக்கு சாதாரணமாக இன்னைக்கு ரோட்ல நடந்து போவதற்கு எது சுதந்திரமாக இருக்குன்னு சொன்னா அந்த ஆடைதான் சுதந்திரத்தை கொடுக்குது. யாருடைய அந்நிய அடுத்தவருடைய கண்ணில் படாத அளவுக்கு ஆபாசமாக தெரியாம அடுத்தவருடைய பார்வையில் பட்டு அவர்கள் துன்புறுத்தாமல் சுதந்திரமாக செல்வதற்கு அதுதான் பாதுகாப்பா இருக்கு. ஆனா எதை கொண்டு எப்படி இன்னைக்கு மாத்துறாங்க? இஸ்லாம் என்றால் அதை மக்களுக்கு மத்தியில் வெறுப்பு ஏற்பட்டோம், இஸ்லாத்தை வளர விடக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு இப்படி பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுதா இல்லையா? அப்படி செய்யப்படுறதுல இது ஒன்றை வைத்திருக்கிறாங்க, ஆடையை எழுத்து ஹிஜாபை எழுத்து இன்னைக்கு பேசக்கூடிய நிகழ்வு ஏற்படுது. ஆனால் இந்த ஒரு மாசத்துல நடந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன? 200 பேருக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்றாங்க. அதுல ஒரு இஸ்லாமிய பெண்கள் இல்லையே, அது பாதிப்பு அடையலையே. அதற்கான காரணமே இதுதான், அவர்களை பாதுகாத்தது இதுதான் என்பதை நம்ம உணர முடியும். அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் அதை நடந்து கொண்டால் எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்கு என்பதை உணர்த்ததா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கான். அல்லாஹ் நம்மளுக்கு தேர்வு செய்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் என்பது ஒரு சிறந்த மார்க்கத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்தால் அதை பெரிய அளவுக்கு முகம் சுளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்றளவும் இருக்கு. இன்னைக்கு சமூகத்துல எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, கல்வி ரீதியாக அறிவியல் ரீதியாக பல முன்னேற்றங்களை கண்டுட்டாங்க. ஆண் பெண் எல்லாம் சமம்தான், எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சம உரிமை வழங்க வேண்டும், அதற்காக சட்டம் இயற்றணும், அதுக்காக தீர்மானங்கள் நிறைவேற்றணும். இப்படி பல வகையில இன்னைக்கு பேசக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இன்றளவும் பெண் குழந்தை பிறந்தால் அதை எந்த அளவுக்கு பார்க்கிறாங்க, எந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில் இருக்குன்னு சொன்னா அது முகத்தை சொல்லித்தர்றான். பெண் குழந்தையா ஐயோ அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடிய நிகழ்வு. அதற்காகத்தான் சட்டமே எப்படி போட்டு வச்சிருக்கிறான்னு சொன்னா, ஸ்கேன் சென்டர்ல ஒரு பிள்ளை கருவில் இருக்கக்கூடிய பிள்ளை நலமாக இருக்கா என்பதை அதை மருத்துவ ரீதியாக ஆய்வு செய்வாங்க. அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கா, இந்த குழந்தை நல்ல வழிகளை வளர்ந்து அழகான முறையில குழந்தை ஈன்றெடுக்க முடியுமா என்பதற்காக இன்னைக்கு ஆய்வு செய்வதற்கு மருத்துவர்கள் ஸ்கேன் செய்வதற்கு பரிந்துரை செய்வாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அதை பரிந்துரை செய்து அதை கண்காணிப்பாங்க. இப்படி இந்த ஸ்கேன் செய்வதையே அந்த கருவில் இருக்கக்கூடிய பிள்ளை ஆனா பெண்ணா என்று சொல்லக்கூடாது, அப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்கான். அது சொல்லாத, ஏன் சொன்னா பெண் குழந்தை என்றால் கருவிலே அழித்துடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட மக்களாகத்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. சொல்லாத, அப்படி சொன்னால் நீ குற்றவாளி. அப்படி கருவில் இருக்கக்கூடிய பிள்ளை பெண் என்று நீ சொல்லி அதனால் அந்த கரு அழிக்கப்பட்டார், அது நீ குற்றவாளியாக கருவன். ஸ்கேன் சென்டர்ல இருக்கிறவனுக்கு ஒரு சட்டத்தை போட்டு வைத்திருக்கிறானே,
அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு? இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கண்டுட்டேன், பெண்ணுரிமைக்காக போராடக்கூடிய நிகழ்வுலாம் இருக்கு, ஆணும் பெண்ணும் சமம், ஏன் இந்த சட்டத்தை தளர்த்த வேண்டியதானே? இன்னைக்கு இந்த சட்டம் தேவையே இல்லை தானே? ஆணும் பெண்ணும் சமம் தான், பெண்களுக்கான உரிமைக்காக போராடி எல்லாம் நீ அறிவியல் ரீதியாக கல்வி ரீதியாக முன்னேறிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தாங்க, பெண் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பார்வை இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலம் இல்லை. அப்ப இந்த சட்டமே அவசியம் இல்லை, தளர்த்திடலாம் தானே? தளர்த்தினால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதிகமாயிடும். அப்படி தளர்த்தப்பட்டா ஒவ்வொரு நாளும் செய்திகள் தொடர்ந்து வரும். பெண் குழந்தைகள் கருவில் அளிக்கப்பட்டது, எப்படி திருட்டு வழக்கு நம்ம இன்னைக்கு செய்தியில பார்க்கிறோம், எப்படி கற்பழிப்பு வழக்குகளுக்கு செய்தியை புரட்டினா வருது, சமூக ஊடகங்களை பார்த்தால் எப்படிப்பட்ட ஒரு நிலை, கொலைவெறி தாக்குதல், கற்பழிப்பு, திருட்டு அப்படின்னு பல செய்திகள் வருது. இதே மாதிரி இந்த சட்டத்தை தளர்த்தினால் தினந்தோறும் வரக்கூடிய செய்திகள்ல முதன்மையாக வந்துடும் கருவில் அளிக்கப்பட்ட பெண் சிசு இப்படின்ற செய்தி முதன்மையாக மாறிடும். சட்டத்தை தளர்த்த முடியாது. ஆனா அதே இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடியது எப்படின்னா, பெண் குழந்தை பிறப்பது என்பது சுப செய்தி என்று மார்க்கம் இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தால் அது சுப செய்தியாக இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை, சித்தாந்தங்கள், கோட்பாடுகள்ல பெண் குழந்தைகள் பிறந்தால் ஒரு சுப செய்தி என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை உண்டா, ஒரு சித்தாந்தம் உண்டா, ஏதாவது ஒரு வாழ்வியல் நடைமுறை இருக்கான்னு சொன்னா கிடையாது. ஆனா இஸ்லாம் அதை சுப செய்தியாக சொல்லி காட்டு. பெண் குழந்தை பிறப்பதே ஒரு சுப செய்தி என்றால் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கு. இதைத்தான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதே குறை சொல்லக்கூடியவர்களாக வெறுப்பு பிரச்சாரத்தின் மத்தியில் முதன்மையாக இருக்கு. பெண்களை வைத்து இன்னைக்கு வெறுப்பு பிரச்சாரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் இடத்துல ஒரு நபர் போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் உறவாடுவதற்கு அதிகம் தகுதி படைத்த நபர் யாரு? நான் ரொம்ப நேசித்து உறவாடணும், அவர் ஒரு இடத்துல பழகணும், அதற்கு முதன்மையா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரு, யார் முதன்மையாக சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதர்ன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் சொன்னது யாரை சொல்றாங்க? உன்னுடைய தாய், உன்னுடைய தாய். அடுத்து பிறகு சரி தாய் என்ன இந்த 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் அல்லாஹ்வின் தூதரே? இன்னொரு ஆளை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அடுத்து உன்னுடைய தாய் தான். அப்படியா, என்னுடைய தாய், சரி இன்னொரு ஆளு சொல்லுங்க, அதன் பிறகு உன்னுடைய தாய் தான். 3 இடத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தாய் தான் என்பதையாக சொல்லி காட்டுறாங்க. உலகத்தில் நீ உறவாடுவதற்கு அதிகம் நேசிப்பதற்கு தகுதி படைத்த உன்னுடைய தாய் தான். 4வது இன்னொரு ஆள் சொல்லுங்க, அப்பதான் உன்னுடைய தந்தை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. நீ பெண்களை அடிமைப்படுத்தி பெண்களுக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு மத்தியில எவ்வளவு விஷயங்களை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு இடத்திலையும் பெண்களுக்கு உரிமையும் அவர்களுக்கு கண்ணியத்தையும் அவர்களுக்கான அனைத்து சலுகையும் வழங்கக்கூடிய மார்க்கமா இஸ்லாம் இருக்கு. ஏன் பெண்களுக்கு உண்டான அந்த இடத்தை அவர்கள் கொடுக்கறதுக்குண்டான என்ன அல்லாஹ்வின் தூதர் அந்த தாயை பற்றி சொல்லி காட்டுறாங்களே. முதல் இடத்துல உன்னுடைய தாய், 2வது இடத்துல உன்னுடைய தாய், 3வது இடத்துல உன்னுடைய தாய். ஏனென்றால் அவர்கள் தான் அந்த பிள்ளையை கருவில சுமந்தெடுத்து அவர்கள் ஈன்று அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதுகாத்து வளர்த்து எடுக்கக்கூடிய பொறுப்பு அவர்கள்ட்ட இருக்கு. அவ்வளவு சிரமப்படுறாங்க. அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், இந்த உலகத்தை அந்த சராசரங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ், அவனுக்கு எந்த ஒன்றுமே ஒரு பெரிய நிகழ்வுலாம் கிடையாது, பெரிய ஒரு சிரமம்லாம் கிடையாது. ஆனா அவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உன்னுடைய தாய் உன்னுடைய கருவில சுமந்தெடுத்தாலே, சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தெடுத்தால், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு ஈன்றெடுத்தால் என்று அல்லாஹ் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை சுமப்பதையும் ஈன்றெடுப்பதையும் அவ்வளவு சிரமம் என்று சொல்லி காட்டுறான்னு சொன்னா ஒரு சாதாரண விஷயமா, சாதாரண ஒரு நிகழ்வா? ஆனா இன்னைக்கு நம்மளிடத்துல தாய் தந்தையர்கள் விஷயத்துல எந்த அளவுக்கு நடந்து கொண்டு தெரியுமா? இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். இஸ்லாம் பெண்களுக்கான உரிமைகள் வளர்ந்திருக்கு, அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கு. அதையே வைத்து இவன் இன்னைக்கு எதிரிகள் ஒரு பிரச்சாரத்தை, வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்துறான். அதற்கு நம்ம பதில கொடுக்கணும். அதை தாண்டி இந்த கொள்கையை அல்லாஹ் வளர்த்தெடுக்க போதுமானவனாக இருக்கிறான். எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அவனுடைய ஜோதியை பரிபூர்ணப்படுத்துவதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். யார் மூலமாவது பரிபூர்ணப்படுத்துவான்? இது அவர்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஒன்றுமே இல்லை. எந்த வகையிலேயாவது எந்த மூளை முடுக்கிலையாவது
பெரிய ஒரு 7 வருஷம் படித்து பட்டம் பெற்ற ஆளுங்கள் தான் தேவையில்லை. ஒரு பாமரனை வைத்து கூட அல்லாஹ் அவனுடைய அந்த பகுதியில மார்க்கத்தை மேலோங்க செய்து விடுவான். அது அல்லாஹ்வுக்கு சாதாரண விஷயம். ஆனா இப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்தியில, ஆனா நம்மளை நீங்கள் எடுத்து பாருங்க, நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய சீ என்று சொல்லாதேங்கிறான். உன்னுடைய தாயை பார்த்து சீ என்று சொல்லாத, அந்த வார்த்தை கூட சொல்லக்கூடாது, சாதாரணமாக புலங்கக்கூடிய வார்த்தை. ஆனா நமக்கு மக்களுக்கு மத்தியில் தாய் தகப்பனுடைய விஷயத்தில் எவ்வாறு நடந்துகிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ ஜமாத்துல இன்னைக்கு முதியோர் இல்லத்துல நடத்துற என்ன காரணம்? எதற்காக நடத்துறோம்? பெருமைக்கா? என்ன காரணத்துக்காக நடத்துறோம்? அங்க இருக்கக்கூடிய முதியோர்களுடைய நிலைகள் நீங்கள் எடுத்து பார்த்தால், அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய குமுறுகளை நீங்கள் அறிந்தால், எந்த ஒரு உள்ளம் கலங்காது, கலங்காமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்டு நிற்கிறான். பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறான். பிள்ளைகள் இல்லாதவர்கள் இருக்கிறான். அதிகமா வந்திருக்கக்கூடிய மக்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட மக்களாக இருக்கிறான். அவர்களிடத்தில் போய் விசாரிக்கும் போது, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா, ஏதாவது சரி செய்யணுமா சொல்லுங்க, அவங்க ஏதாவது பொறுப்பாளர்கள் கவனிப்புல ஏதாவது குறை இருக்கா அப்படியே நம்ம சொல்லி கேட்கக்கூடிய தருணத்துல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைப்பா, எங்களுக்கு என்ன குறை இருக்கு, எங்களுக்கு எங்க பிள்ளைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க பிள்ளைகள் எங்களுக்காக கொடுக்கக்கூடிய நேரத்துல கவனிப்புலாம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர்களிடத்துல அந்த வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க. அதன் பிறகு அவர்கள்ட்ட கேட்டா விசாரித்தால், ஏன் என்ன ஒரு முகம்லாம் சரியில்லையே, ஒரு வாட்டமா சொல்றீங்களே, அல்ஹம்துலில்லாஹ்னு வார்த்தையில் தான் வருது, உள்ளத்துல இருந்து வர மாதிரி தெரியலையே, கவலை தோன்றிய ஒரு நிலையில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க எல்லாம் வந்து நல்லா விசாரிக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ், ஆனா எனக்கு என் பிள்ளை இருக்கிறான், எனக்கு என் மகன் இருக்கிறான், நீங்க வந்து கேட்கிற மாதிரி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே, நீங்க கேட்கிற மாதிரி என் பிள்ளை என் இடத்துல வந்து கேட்டிருந்தா, என் மகன் வந்து நல்லா இருக்கீங்களாமா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுதான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா என் மகன் என்னை கைவிட்டுட்டானே, பாவி பையன் என்னை தூக்கிட்டு அனாதையா போட்டானே, என்னை கைவிட்டுட்டானே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு அவங்க சொல்றாங்க. எந்த ஒரு தாயும் சொல்லாத ஒரு வார்த்தை, எந்த ஒரு பெற்றோர்களுக்கும் அந்த வார்த்தை வராது. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்தவர்களை உருவாக்கியவர்களை இன்னைக்கு அழகுபடுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, அவர்கள் நம்மளை மாட மாளிகையில் வைத்து தங்க ஆபரணங்களை போட்டு அழகுபடுத்துவார்கள் என்று எந்த ஒரு பெற்றோர்களிடத்திலும் அந்த எண்ணம் இருக்காது. என்ன இருக்கும்? கடைசியில் தளர்ந்து போன நேரத்தில், ஒரு தள்ளாத நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்து நான் மரணித்து விட்டால் எனக்கு அவன் தொழுகை செய்து அடக்கம் செய்து என்னை வந்து எனக்காக துவா செய்யும், என் மரணத்திற்கு பிறகு எனக்கு துவா செய்யணும், இதான ஒவ்வொரு பெற்றோர்கிட்டையும் இருக்கும். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, நான் மௌத்தா போயிட்டா என்னுடைய ஜனாசாவை என் பிள்ளைகிட்ட கொடுத்துடாதீங்க, தயவு செய்து கொடுத்துடாதீங்க, நீங்க எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி நீங்க பார்த்துக்கோங்கன்றாங்க. எந்த தாய் தகப்பன் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. நான் அந்த அம்மா சொல்றாங்க, என் ஜனாசாவை என் பிள்ளைகிட்ட கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு, நீங்களே பார்த்த மாதிரி அடக்கம் செய்திருங்க, நீங்களே எங்களுக்காக துவா செய்யும், பிள்ளைகள் கொடுத்து என் பிள்ளைகளுடைய அண்ணோடு கொடுப்பாங்க, அந்த பிள்ளைகளை எனக்கு துவா செஞ்சா போதும், என் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளைகிட்ட கொடுத்தாதீங்க. இவ்வளவு ஒரு மன வேதனை இருந்தா சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. இது ஒரு புறம். பெண்களை வைத்து வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆதங்கப்பட்டால், நம்ம இஸ்லாம் வந்து பெண்களுக்கு அவ்வளவு உரிமையை வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம பெருமையா பேசி அதற்காகவே பிரச்சாரமாக செய்வது ஒரு புறம். ஆனால் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சீ என்று சொல்லாதன்னா அன்னைக்கு கொண்டு வந்து கையில விட்டுட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு நேரத்திலும் சில நேரத்தில் ஃபோன் வரும், ஃபோன் போட்டு முதியோர்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியா, யாரை சேர்க்கணும்? இல்லை ஒரு தெரிஞ்சவங்கன்னா யாருங்க? இல்லைங்க அம்மா தான். அம்மாவை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறியப்பா, அம்மாவை நீ தானே பார்க்கணும், அம்மாவை பார்க்கறது கடமை ஒன்ட்டு தானே இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்லை பாய் பார்க்கணும், இல்லை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமுதாயம் எவ்வளவோ அநீதி அக்கிரமங்கள் அநியாயங்கள் செய்திருக்கு. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அந்த சமுதாயத்தை எப்போதும் சபித்ததே கிடையாது, கோபப்பட்டது கிடையாது. மாறாக அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வை சிலாகித்து சொல்லும் அளவுக்கு
அந்த மக்களை நீ நினைச்சு கவலைப்பட்டு நீயே மௌத்தா போய்வ போல் தெரியுதேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டாங்க, கவலைப்பட்டாங்க, அவர்கள் மீது இரக்கம் கொண்டாங்க. மாறாக அவர்கள் எதிர்த்தார்கள் என்பதற்காக, துன்பப்படுத்தினார்கள் என்பதற்காக கோபப்பட்டதில்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஒரு சந்தர்ப்பத்துல கோபப்படுறாங்க, அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும்ன்றான். அல்லாஹ்வின் தூதர்ட்ட சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் இப்படிப்பட்ட ஒரு பண்பு உள்ளவர்கள் இல்லையே. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் எப்போதும் இப்படி யாரையும் சபிக்க மாட்டாங்க. எவ்வளோ அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட யாரையும் சபிக்காத அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படி கோபப்படுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, யாருடைய மூக்கு மண்ணை கவட்டும், யாருக்கு தாய் தகப்பன் பெற்றோர்கள் 2 பேர் இருந்து, தாயோ தந்தையோ 2 பேர் இருந்து, 2 பேரில் ஒருவர் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இருக்கின்றானோ, அதன் மூலம் சொர்க்கம் செல்லாமல் இருக்கின்றானோ, அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவன் நாசமா போகட்டும்ன்றான். இப்படி பெற்றோர்கள் விஷயத்துல சொல்லியிருக்கிறாங்களே, நம்முடைய நிலையை வச்சு பாருங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம பேசும்போது, மழலை குரல்ல பேசும்போது அப்படியே ததும்பி பேசுவோம், கேள்விகள் கேட்போம், உலகம் புதுசா இருக்கும். அந்த உலகத்தை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் புதுவிதமாக இருக்கும். பல கேள்விகள் பெற்றோர்கள்ட்ட கேட்போம், அது என்ன இது என்னன்னு. அதை கேட்கறத மனமுகந்து அதை சொல்லி கொடுப்பாங்க. சிறுநீர் கழித்தால் அதை மன மகிழ்ச்சியோடு சுத்தப்படுத்துவாங்க, மலம் கழித்தால் அதை மன மகிழ்ச்சியோடு சுத்தப்படுத்துவாங்க. அதையே பெருமையை சிறுநீர் கழிச்சுட்டான்னு பேசி மடியில் உட்கார வச்சு போட்டா அதையே ஒரு பெருமையா பேசிட்டு போய் சுத்தப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் பெரியவர்களாக மாறின பிறகு, அவர்கள் அந்த முதியவர்களாக தளர்ந்து போன பிறகு, தள்ளாத நிலையில அவள் சிறு பிள்ளையாக அந்த உலகத்தை அறிந்து பக்குவப்பட்டிருந்தால் தெரியாது. காது கேட்காது. நம்ம சொல்லுவோம், ஏதாவது விசாரிப்பாங்க, விசாரித்தா காது கேட்காதனால திரும்ப கேட்பாங்க, என்னப்பா சொன்ன, என்னமாப்பா சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு நம்மளுக்கு வரும் பாருங்க எரிச்சல். ஒரு வார்த்தையை திருப்பி கேட்டா கடுமையான எரிச்சல் ஏற்படும், கடுமையா கோவப்படுவோம். சொன்னா கேட்க மாட்டேன், திரும்ப 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 ஒரே பேசிக்கிட்டே இருக்கே, காதலே விழுக மாட்டேதுன்னு கடிந்து பேசுவோம். அப்படி வெறுப்பை காட்டுவோம். காட்டுறோமா இல்லையா? வயசான பிறகு அவங்களுக்கு குழந்தைதான், பக்குவம் அடைந்த ஒரு குழந்தை, அவ்வளவுதான். பலவீனப்பட்ட ஒரு குழந்தை, அவ்வளவுதான். அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டா கூட நம்மளால பொறுத்து கொள்ள முடியலையே. அதே அவர்கள்தான் நாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது, ஒன்றுமே உலகம் தெரியாத ஒரு நிலையில் இருக்கும்போது பல விஷயங்களை சொல்லி கற்றுக் கொடுத்து வாழ்வியலை உருவாக்கி கொடுத்தார். அவர்களிடத்துல நீ கடுமையா நடந்து அல்லாஹ் சீன்னு சொல்லாதேங்க. உரிமையை பற்றி பேசக்கூடிய நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வின் தூதர் எதை நம்மளுக்கு போதித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பெண் உரிமையை மற்றவர்கள்ட்ட பேசக்கூடிய நாம், தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை கொடுப்பதுதான் இந்த உலகத்திற்கு பிறகு மறுமையில சொர்க்கம் செல்வதற்கும் ஒரு காரணியாக இருக்கு என்பதை உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான பிரார்த்தித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் உரை மேல் பெண்களுக்கான உரிமை இஸ்லாம் எந்த அளவுக்கு வழங்கி இருக்கின்றது, அதிலே நாம் தாய் தகப்பனருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எந்த அளவுக்கு இருக்கு என்பதையும் உணர்ந்து செயல்படுவதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கக்கூடிய அர்த்தத்தில் ஒன்றாக அமையும். அந்த அடிப்படையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய காரணிகள் அனைத்தையும் எதையுமே தவற விடாமல் அதில் நம்மை ஈன்றெடுத்த தாய்க்கும் தகப்பனருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் முழுமையாக செய்வதும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு என்பதை உணர்ந்து பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் அரவணைப்பையும், சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்மளை எப்படி பராமரித்தார்களோ
அதுபோல் நாமும் அவரை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அது மாதிரி கடுமையாக நடந்திருந்தால், அது போன்ற ஒரு சூழல் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளும். அந்த தன்மை நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது. அந்த பண்பு என்பது நம்மளிடத்துல ஈமான் கொண்ட நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய மார்க்கத்தை நாம் பண்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கென்று பல கடமைகள் இருக்கு. இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் விதைக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில இது சார்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதற்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும். ஏனென்றால் சொல்லிக்கொண்டே இருக்கும். சொல்வதுதான் இந்த மக்களை ஒரு பண்படுத்தி பக்குவப்படுத்தி ஒரு தர்த்திப்போடு வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதை சொல்லலை, இதை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கவன சிதறல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம சமுதாயத்தை காப்பாற்றுவது ஒரு சிறந்த ஒன்றாக இருக்காது. அதற்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கக்கூடியதையே வடிவத்தை மாற்றி மாற்றி நம்ம ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். அதில் நம்ம மாவட்டத்தின் சார்பாக பல செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு கடந்த வாரம் அறிவிப்பு செய்திருப்பாங்க. இந்த வாரத்துக்குண்டான ஜும்மா வசூல தாவா பணிக்காக கொடுப்பது என்று. இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் மூலமாக நாம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சாரம் ஒரு நபரை மாற்றி இருக்கு, ஒரு நபரை இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமாக இருக்கும். நம்ம கொடுத்துட்டு கடந்திருப்போம், நம்முடைய பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் குறைஞ்சிருக்கும், 500 ரூபாய் குறைஞ்சிருக்கும் தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதை அல்லாஹ் பல மடங்காக உயர்த்துவான். ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வராங்கன்னு சொன்னா அவர்கள் அந்த சமுதாயம் கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.